ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமியா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டிலே பானிபூரி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நம்ம பானிபூரிக்கு மொதல் பூரியை பொரித்து எடுத்துக்கலாம். இந்த பூரி கடையில் ரெடிமேடாகவே விற்கிது. பானிபூரி அப்பளம்னு சொல்லி விற்கும். பாருங்கள், அது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம அப்பளம் எப்படி பொரிப்போமோ அதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பானிபூரி அப்பளத்தை இதில் போட்டு பொரிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருந்துச்சுன்னா அந்த அப்பளம் நல்லா உப்பி வரும், பூரி மாதிரியே. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த பானிபூரி அப்பளம் 100 கிராம் 30 ரூபா 35 ரூபா ரேட்டில் தான் இருக்கும். ரெடிமேடாகவே விற்கிது. பாருங்கள், இப்போ நம்ம பொரிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. தேவையான அளவு பொரித்து எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் பானிக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா இலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இதில் ஒரு அரை துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்துக்கு இது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நையாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட மிளகு சீரகம் முழுசாக இருந்தால் முழுசாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் பவுட்ரு ஆட் பண்ணுறேன். ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூளும் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அரைச்ச விழுதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு இல்லை ஒரு 1லேருந்து 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பானிங்கிறது இதான் அந்த புதினாவை அரைச்சி ஊற்றுறது தான். அடுத்து இதில் புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணியையும் நம்ம அந்த புதினா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த புதினா தண்ணியும் புதினா தண்ணி புளி தண்ணி ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கோம். அதனால் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பானி ரெடி ஆயிருச்சு. அடுத்து நம்ம பூரிக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சாட் மசாலா வச்சுருந்தீங்கன்னா ஒரு சாட் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அடுத்து கொஞ்சமாக வெங்காயம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இன்றைக்கி நம்மளுக்கு பானிபூரி பொரிச்சு வச்சுருக்கோம். அடுத்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் உருளைக்கிழங்கு மசாலா, வெங்காயம், பானி ரசம். இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி பானிபூரி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம பூரியை நம்ம நடுவில் ஒரு சின்னதாக ஹோல் போட்டுக்கலாம், ஓட்டை. பாருங்கள், இந்த மாதிரி கையால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக அந்த மாதிரி ஓட்டை விழுகும். இப்போ இதில் தேவையான அளவு அந்த உருளைக்கிழங்கு மசாலா வச்சிடலாம். அடுத்து கொஞ்சமாக வெங்காயம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையான விலை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி வச்சுக்கலாம். அடுத்து இதில் ஒரு கரண்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பானி ரசத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு சுவையான ஹெல்த்தியான வீட்டிலே ஹெல்த்தியாக நம்ம பானிபூரி ரெடி பண்ணியாச்சு. இந்த லாக்டவுனில் வெளியே வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு பாருங்கள். குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் வீட்டிலே செய்கிறனால. அப்படியே எங்கள் ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.